நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். தேர்தல் ரிசல்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆச்சு. ஆனால் இன்னமும் கூட பாமகவை சார்ந்தவர்கள் கதறுன்னு கதறிக்கி இருக்காங்க. பாவம், அவங்களால ஜீரணிக்க முடியல. அது போட்டி போட்ட எல்லா இடங்களிலுமே படுதோல்வி, மாநில அங்கீகாரம் வேற போச்சு. அதனால சரி, மாநில அங்கீகாரம் வேறு போச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் கதறன்னு கதறிக்கிருக்காங்க. மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அதனால் உங்களுடைய சோகத்தில் நானுமே பங்கெடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி சரி ஓவராலாக பாமகவை சார்ந்தவர்கள் நம்மளுடைய படுதோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் எல்லாமே பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நம்மளுடைய படுதோல்வி காரணமே இதாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த முடிவு என்ன அப்படின்னா, அது ஒரு பத்திரிகை செய்தியாக வெளியே வந்திருக்குது. சமூக வலைத்தளங்களில் அதுதான் பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு. ஸோ பாமகவுடைய படுதோல்விக்கு காரணம் என்ன, அந்த பத்திரிகை செய்தியில் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, அதில் அவங்க சொன்ன செய்திக்கு நாம் கொடுக்க போகின்ற பதிலடிகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, பாமகவை சார்ந்தவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. படுதோல்வின்னு சொல்றது மன உளைச்சலாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, நீங்கள் படுதோல்வியை படுதோல்வி தானே சொல்லணும். அதனால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கெட்ட தான் எழுதுவீங்க. எப்படியும் எழுதி போங்க. ஆனால் இளம் பருவ எழுதியவர்கள் ஒருபோதும் அறம் தவறி பேச மாட்டான், உண்மை தான் சொல்லுவான். நீங்கள் படுதோல்வினா நான் படுதோல்வி தான் சொல்லுவேன். சரியா? சரி, பாமகவை சார்ந்தவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இல்லையா? அதனால் ஒரு பத்திரிகை செய்தி வெளிவந்திருக்குது. அந்த பத்திரிகை செய்தியில் சௌமியா அன்புமணி அவருடைய தோல்விக்கு முக்கிய காரணமே யாருன்னு பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் தான். அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி பாமகவை சார்ந்தவர்கள் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தியில் செய்தியாக வெளிவந்திருக்குது. அந்த பத்திரிகை செய்தியில் பாமகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சிதம்பரம் தொகுதியில் திருமாவர்கள் போட்டி போகிறாரு. சிதம்பரம் தொகுதியில் திருமாவர்களுக்கு பாமக நேரடியான போட்டி கிடையாது. ஏன்னா பாமகவும் பாஜகவும் கூட்டணி போட்டு தான் கார்த்தியாயினி அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை தூக்கி நிப்பாட்டினாங்க. அது ஒரு டம்மி பீஸு. ஆனால் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ சிதம்பரம் தொகுதியில் திருமாவர்களுக்கு பாமக நேரடி போட்டி கிடையாது. அதனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சிதம்பரம் தொகுதிக்கு அவ்வளவாக போகாமல் அனைத்து நபர்களுமே தர்மபுரியில் களப்பணியாற்றியதன் விளைவுகளால் தான் சௌமியா அன்புமணி அவர்கள் தோற்று போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாமகவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கருத்தை தூக்கி முன் வச்சிருக்காங்க. இந்த கருத்தை மையப்படுத்தி தான் அந்த பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வெளியே வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் எவ்வளோ உண்மைத்தன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை என்ன தெரியுமா? அதாவது சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தர்மபுரி தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் களப்பணி ஆற்றியதன் விளைவுகளால் தான் சௌமியா அன்புமணி அவர்கள் தோற்று போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அதுவும் கூட பிளேம் பண்ணுற மாதிரி தான் பதிவு பண்ணுறாங்க. உண்மைதான். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தர்மபுரி தொகுதியில் மக்களுக்காக தீவிர களப்பணி ஆற்றி இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் களப்பணி ஆற்றியிருக்கணும்ல. களப்பணி ஆற்றியதன் விளைவுகளால் தான் சௌமியா அன்புமணியும் தோற்று போயிட்டாங்க சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் களப்பணி ஆட்டாமல் இருந்தீங்க? பாமகவை சார்ந்தவர்கள் தர்மபுரியில் ஏன் களப்பணி ஆற்றல? ஏன்னா களப்பணி ஆற்றுவதற்கு களப்பணி ஆற்றுவதற்கு உங்கள்கிட்ட எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. ஏன்னா எங்களுடைய நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் சிங்கம் மாதிரி கர்ஜிச்சாருங்க. மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள்லாம் பேசினாருங்க. அனுதினமும் பாராளுமன்றத்துக்கு போனாருங்க. அந்த மக்களுக்காக களப்பணி ஆற்றணுமே அப்படின்ற மாதிரி வீட்டில் ஒரு நொடி போது கூட இல்லாமல் எப்பப்பெல்லாம் கூட்டத்தை தொடங்குதோ அப்போல்லாம் மக்களுக்காக போய் பார்லிமெண்ட்டில் பேசி தொண்டை தண்ணி வத்தி போய் வந்தாருங்க. இதெல்லாம் உங்களுக்காக சின்னையா செஞ்ச விஷயங்கள் அப்படின்ற மாதிரி மக்கள் மன்றத்தில் சொல்லி களப்பணி ஆற்றுவதற்கு உங்கள்கிட்ட எதுவுமே கிடையவே கிடையாது. சொல்லணும்ல. எப்பா இங்கே வாப்பா, நீங்கள் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகவே இல்லை. இந்தியாவிலேயே மோசமான செயல்பாடுகள் பார்லிமெண்ட் செயல்பாடுகள் கொண்ட ஒரு நபர் யாரும் பார்க்குறப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர் தான் கடைசியாக இருக்கிறாரு. அந்தளவுக்கு களப்பணி செய்யவே இல்லை. மக்கள் பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. 2 முறை தான் பார்லிமெண்ட்டுக்கே போயிருக்காரு. அதுவுமே பாஜக கொண்டு வந்த சட்டங்களை ஆதரித்து வாக்களிப்பதற்காக பார்லிமெண்ட்டுக்கு போனார். மற்றபடி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு எதுக்கும் போகவே இல்லை. அப்போ நீங்கள் தருமபுரி தொகுதியில் என்ன சொல்லி களப்பணி ஆற்றுவீங்க? களப்பணி ஆற்றுவது எதுவாச்சும் இருந்தால் தான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு போடுன்னு சொல்லியிருப்பீங்க. அதனால் நீங்கள் சொன்ன விஷயம் உண்மைதான். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தர்மபுரி தொகுதியில் களப்பணி ஆற்றியதன் விளைவுகளால் தான் சௌமியா அன்புமணி அவர்கள் தோட்டாங்க சொன்னேன் தெரியுமா? அது 100% உண்மை. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு,
பார்லிமெண்ட்டில் இவ்வளோ போய் பேசியிருக்காரு, அனுதினமும் பார்லிமெண்ட் போயிருக்காரு, நடைபெற்ற அனைத்து கூட்டத் தொடர்களுமே வந்து தவறாமல் கலந்துக்கிட்டாரு. அரியலூர் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது, அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த நபர் திருமாவளவன். சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் பேசி பெட்டிஷன் கொடுத்து அந்த அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த தலைவர் திருமாவளவன் அப்படின்ற மாதிரி தர்மபுரி தொகுதியில் வந்து களப்பணியாற்றிருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். வன்னிய சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்பு, வன்னிய சமுதாய மக்கள் வந்து ஓபிசி அப்படின்ற மாதிரி கேட்டகரிகள் வருவாங்க. வன்னிய சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்பில் 27% இடஒதுக்கீடு வந்து எடுத்துட்டாங்க. அதை திருமாவளவன் தான் ஃபஸ்ட்டு கேட்டார், இந்திய நாட்டிலே ஃபஸ்ட்டு வரதையும் கேட்டார், அவர் தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார். இப்போ ஒரு இடஒதுக்கீடு இருக்குங்க, இதை வந்து மத்திய அரசு தரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் தான் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். ஹர்ஷவர்தன் மனு கொடுக்குறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஹர்ஷவர்தன் மனு கொடுக்குறாரு, களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு. யாருக்காக? வன்னிய சமுதாய மக்களுக்காகவும் போராட்டம் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி வந்து திருமாவளவர்கள் வந்து பல களப்பணிகள் செஞ்சுருக்காரு, மக்கள் பணிகள் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தர்மபுரியிலேருந்து சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் களப்பணி ஆற்றியதன் விளைவுளால் தான் சௌமியா அன்புமணியோர் தோற்று போனாங்க. உண்மைதான். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து களப்பணிகள் இருந்தால் சொல்லியிருப்பீங்களே, திருமாவளவன் செஞ்சது நீங்கள் செஞ்சுருக்கணும்ல. வன்னிய சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடு தான் பாஜக எடுக்கிறாங்க. அப்போ அதை வந்து கண்டிச்சிருக்கணும்ல, பார்லிமெண்ட் போய் பேசியிருக்கணும்ல, இடஒதுக்கீடு கொடுங்கப்பான்னு கேட்டிருந்துக்கணும்ல. பார்த்தீங்களா, எங்கள் சின்னையா வந்து பார்லிமெண்ட்டில் போய் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணார், பார்லிமெண்ட்டில் பேசினார். பார்த்தீங்களா, அப்படின்ன மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு சொல்லுவதற்கு சாராம்சங்கள் இருந்திருந்தால் தானே நீங்கள் வந்து களப்பணி ஆற்றியிருப்பீங்க தர்மபுரி தொகுதியில். அப்போ திருமாவளவன் காரணம் அப்படின்னா, ஆமாம் திருமாவளவன் காரணம் தான். அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் காரணம் தான், உங்களுடைய தோல்வி காரணமே அதுதான், அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள். அப்போ இதெல்லாம் வந்து மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும், குறிப்பாக பாமகவை சார்ந்தவர்கள் வந்து உணர வேண்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாமகவுடைய ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு சூப்பரான களப்பணி பண்ணாங்க. அந்த களப்பணியும் கூட அவங்களுடைய தோல்விக்கான காரணம். அது என்ன களப்பணி தெரியுமா? நம்ம பெரியய்யா இருக்கார் இல்லையா, அவர் வந்து புஜங்களை தூக்கி கொண்டு நம்மளாம் சத்திரிய வம்சம் திரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசி அரசியல் கூர்மப்படுத்தினார், எதிரிகளாக சித்தரிச்சார். வேறு சமுதாய மக்களுக்கு வந்து வன்னிய சமுதாய மக்கள் வந்து எதிரிகளாக சித்தரிச்சார். ஸோ அந்த மாதிரி அவர் செய்ததன் விளைவுகளால் வன்னிய சமுதாய மக்கள் உணர்ந்திருப்பாங்களே, தர்மபுரி தொகுதி மக்கள் உணர்ந்திருப்பாங்களே, ஏன்னா அவர் நமக்கும் வேற ஒரு சமுதாயத்தை சண்டை மூட்டி விட்றாரு அப்படின்னு உணர்ந்திருப்பாங்களே. அந்த மாதிரிலாம் உணர்ந்ததன் விளைவுகளால் தான் உங்களுடைய தோல்விக்கு காரணம். அதே மாதிரி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஏங்க ஒரு தலைவர், கட்சியினுடைய தலைவர், முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் சிதம்பரம் தொகுதியில் போய் என்ன பேசுகிறாரு? நான் பானையை உடைப்பதற்காக தாண்டா வந்திருக்கேன், அதாவது பானையை உடைப்பதற்காக தாண்டா, அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, பானையை உடைப்பதற்காக தாண்டா. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நீங்கள் மேடையில் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி டான்ற வார்த்தையோடு பயன்படுத்த மாட்டாங்க. நம்மளுடைய சொந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் கூட போப்பா வாப்பான்னு தான் பேசுவாங்க. ஏப்பா இங்கிட்டு போப்பா, இங்கிட்டு வாப்பா, இங்கிட்டு போங்கப்பா, தம்பியில் இறங்குங்கப்பா, இப்படி தான் இருக்கும். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்? நான் பானை உடைப்பதற்காக தான்டா வந்திருக்கேன் டா. இந்த கூட்டத்துக்கு, பாமகவுடைய அந்த பொதுக்கூட்டத்துக்கு எத்தனை நபர்கள் வந்திருப்பாங்க? வயது ஆனவர்கள் வந்திருப்பாங்க, அதாவது தன்னுடைய தந்தையினுடைய வயதை ஒத்த நபர்கள் வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள் பொத்தாம்பதுவா நான் பானையை உடைப்பதற்காக தான்டா வந்திருக்கேன் அப்படின்னா, அப்போ இதுதான் வந்து தொண்டர்கள் கொடுக்கின்ற மரியாதையா? நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாமகவை சார்ந்தவர்கள் உணர்ந்த விளைவுகளால் தான் உங்களை வந்து தோல்வியை தூக்கி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பத்திரிக்கையில் இதுதான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப டெப்த்தாக பேசுகிறான்னு நினச்சேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோக்கள் போட்டுட்டோம். பட் இருந்தாலும் இதுவும் செய்தியாக போட்டாகணும்ல, அதனால் ரொம்ப டெப்த்தாக போக வேணாம், மேலோட்டமாக வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன். ஸோ உள்ளபடியே சௌமியா அன்புமணியோடைய தோல்விக்கு காரணம் யாருன்னு பார்க்குறப்ப, அந்த பத்திரிக்கையில் அவங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான், அவங்களுடைய களப்பணிகள் தான். அந்த களப்பணி அப்படின்னா என்னென்னா, திருமாவளவனுடைய பார்லிமெண்ட் பணியை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் எடுத்து வைத்த விளைவுனால தான் சௌமியா அன்புமணிகள் வந்து தோற்றுருக்காங்க. ஏற்கனவே அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கே போக சும்மா இருக்காரு, உங்களையும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி என்னம்மா நீங்களும் சும்மா வீட்டிலே இருங்கம்மா, நீங்கள் ஜெயிச்சாலும் போகிறது கிடையாது, நீங்கள் வீட்டிலே இருங்கம்மா அப்படின்ற மாதிரி தர்மபுரி தொகுதியை சார்ந்த மக்கள் வந்து ஒரு தோல்வியை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தையில் பாமகவை சார்ந்தவர்கள் எழுத ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அதுதான் தெரியும், அவங்கள அரசியல் படுத்தலை பாமக. நான் வன்னிய சமுதாய மக்களை சொல்லலை, வன்னிய சமுதாய மக்களை அரசியல் பட்டதன் விளைவுகளால் தான் அது வந்து அன்புமணி மூலமாக அரசியல் படல, இதர பின்ன ஜனநாயக தலைவர் மூலமாக அரசியல் பட்டிருக்காங்க. அவங்க வன்னிய சமுதாய மக்களை அரசியல் பட்டதன் விளைவால் தான் பாமக அவங்களுக்கு தோல்வியை தூக்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து பாமகவை சார்ந்தவர்கள், பாமகவை சார்ந்தாலும் கீழே கெட்ட எழுதுவீங்க, தாராளமாக எழுதிட்டு போங்க. பட் இருந்தாலும் எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, உங்களையும் ஜனநாயகப்படுத்துவதற்காக இந்த காணொலி என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி தலைவர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.